தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொல்லிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 தொடங்கி 9 வரை. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 தொடங்கி 9 வரை. அந்நாட்களில் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைநிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர்கள் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொல்லிவாய் பாம்பை ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டவர்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவன் செயல்கள் மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாய் இல்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பல முறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தையை அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இயேசு தம்மையை தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். இரண்டாம் வாசகம். தீர்த்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்குகள் 13 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே
கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு ஒரு திருவிழா திரு அவையிலே. என்ன விழா? திருச்சிலுவையின் மாட்சி, மகிமை. முன்னாடி மகிமைனாங்க, இப்போ மாட்சி. நம்ம தமிழகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு சுற்றுலா சென்றிருப்போம். ஒரு ஊரில் சவேரியார் காலத்திலிருந்தே சிலுவை கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எந்த ஊரில் இருக்குது? எங்க? மணப்பாறை இல்லையா? மணப்பாடு. ஆமாம், மணப்பாடு. அது எந்த மறை மாவட்டம்? அது எந்த மறை மாவட்டம்? தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கடற்கரை. அங்கே சவேரியார் தங்கி இருந்த அந்த அலை அடிக்கும். அந்த அலை மோதுகிற அளவுக்கு ஒரு குகையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அங்கே மேலே இருக்கிறதான் சிலுவை கோவில். நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் பேர் என்ன? டி சகாயராஜ், தம்புராஜ் சகாயராஜ். அவரு குரு ஆயராவதற்கு முன்னாடியே வருஷத்துக்கு 3 தடவை இந்த சிலுவை கோயிலுக்கு போவது வழக்கமாம். அதை அவர் ஆயராக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய நண்பர் ஒருவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டேன். வருடத்திற்கு 3 முறை அந்த சிலுவை கோவிலுக்கு சென்று. ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே சுற்றி வீடுகள்லாம் கிடையாது, இறங்கி போகணும். மக்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த கோவில் மட்டும் தனியாக நம்ம மலையில் இருக்கும், கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கும். காலையில் போய் விரதம் இருந்து உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்னா ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரம் ஜெபித்து விட்டு அதற்கு பிறகு ஊருக்கு புறப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆயராக அவர் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் கடைசியாக பணி செய்தது புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே. அங்கிருந்து யார்ட்டையுமே சொல்லாமல், ஏன்னா ஆயராக அறிவிக்கப்பட்டாச்சு, அங்கே போகிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சூழ்ந்து வரவேற்பு கொடுக்கணும், ஃப்ளெக்ஸ் வைக்கணும், அப்படி இப்படிலாம் நிறைய பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தெரியக்கூடாது, அந்த ஆடம்பரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் அந்த நண்பரை மட்டும் அழைத்து கொண்டு காரிலே சென்று ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்து அந்த சிலுவை கோவிலிலே அமர்ந்து தரையிலே அமர்ந்து ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரம் ஜெபித்து விட்டு வந்ததாக சொன்னார்கள். அது சிலுவை கோவில் நூற்றாண்டு காலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலுவையை பற்றி சிந்திக்கின்ற இந்த தருணத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன கடித்து நிறைய பேர் இறந்தாங்க. பிள்ளைங்கள் அங்க கவனிங்க. என்ன கடித்து? கொள்ளிவாய் பாம்பு கடித்து நிறைய பேர் இறந்தார்கள். ஏன் கொள்ளிவாய் பாம்பு அவர்களை கடித்தது? மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் நமக்கு வர்றது இயல்பு. அதே போல அவங்களுக்கும் வந்தபோது அவர்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக செயல்படுகிறார். அதனால கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகளை கடிக்க செய்து நிறைய பேர் அதனால் இறந்ததாக முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்ப இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் போய் இறைவாக்கினர் யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? மோசைகிட்ட போய் முறையிடுறாங்க. கடவுள்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? வெண்கலத்தினால் ஒரு பாம்பை செய்து ஒரு கம்பத்தில் கட்டு. யாரெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னா உயிர் பிழைத்துக் கொள்வார்கள் என்று. அந்த கம்பத்தில் இருந்த அந்த வெண்கல பாம்பு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அது அதனுடைய அடையாளம், முன் அடையாளம். அதனாலதான் இன்றைக்கு இந்த முதல் வாசகம் நமக்கு இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லிட்டாரு, சிலுவையில் ஒருவர் உயிர் துறக்க போகிறார், அவர்தான் மீட்பர், சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு கிடைக்கவிருக்கிறது என்பதனுடைய முன் அடையாளமாகத்தான் அந்த கம்பத்திலே வெண்கலத்தினால் செய்யப்பட்ட அந்த பாம்பை கட்டி அதை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வு பெறுவர், உயிர் பெறுவர் என்று அன்றே இயேசுவை பற்றி அவருடைய
மீட்பை பற்றி, மாட்சியை பற்றி முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் நமக்கு அழகாக சொல்லுகிறார்கள். இதைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாருக்கும் பல குருக்கள் மறையுரை ஆற்றி இருப்பார்கள். அந்த காலகட்ட இயேசு வாழ்ந்த போது ஒருத்தருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் சிலுவையிலே அறைந்து கொடுமைப்படுத்தி ஒண்ணுமே கொடுக்காம, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்காம கொன்றுவாங்க. இதுதான் அன்றைய வழக்கமாக இருந்தது. ஆக அன்று சிலுவை என்பது ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக கருதப்பட்டது. இயேசு அந்த சிலுவையிலே மரிக்கும் வரை சிலுவை என்றாலே அது ஒரு அவமானத்தின், துன்பத்தின் அடையாளம், துன்பத்தினுடைய சின்னமாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அதிலே தொங்கி தன்னுடைய உயிரை நமக்காக துறந்து நாம் மீட்பு பெற வேண்டும், நம்முடைய பாவங்கள் அவருடைய இறப்பினால் கழுவப்பட வேண்டும் என்று இறைவனுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ அன்றே சிலுவை என்பது வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. இன்றும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவரை அது அவமானத்தின் சின்னம், தோல்வியின் சின்னம், சாபத்தின் சின்னம், வருத்தத்தின் வேதனையினுடைய சின்னமாக அந்த சிலுவை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் தொங்கி தன்னுடைய உயிரை தந்தையிடம் கையளித்த பிறகு அது வெற்றியின் சின்னமாக, வீரத்தின் சின்னமாக, மகிழ்ச்சியின் சின்னமாக, மாட்சியின் சின்னமாக அது கொண்டாடப்படுகிறது இன்று வரை நமது திரு அவையிலே. எனவேதான் அதற்கு ஒரு விழா எடுத்து திருச்சிலுவையின் மாட்சி, மகிமை என்று திரு அவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த சிலுவை தான் நமக்கு மீட்பை தருகிறது. இந்த சிலுவை தான் நமக்கு மாட்சியை தருகிறது, நமக்கு வாழ்வை தருகிறது, நம்முடைய பாவங்களை போக்குகிறது. காரணம், இதில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி துன்பப்பட்டு உயிரை துறந்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக கையளித்த அந்த புனிதமான சிலுவை மாட்சியின் சின்னமாக, மகிமையினுடைய அடையாளமாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது திரு அவையினால். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை உயர்த்தி கொடுத்திருக்கிறார். எனவேதான் திருச்சிலுவையினுடைய மாட்சி என்று நாம் இன்று அதற்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் சிலுவையை சுரூபத்தில் இந்த கயிறில் போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் ஆயராக யார் மாறுகிறாரோ அது கண்டிப்பாக அவர்கள் கழுத்தில் என்ன போடணும்? சிலுவை எல்லாரும் போடணும். அதுக்காக ஆயர்கள், கர்தினால்கள், திருத்தந்தை தான் போடணும்னு நான் சொல்லலை, எல்லாரும் போடணும். ஆனால் என்று ஒருவர் ஆயராக, பேராயராக, கர்தினாலாக மாறுகிறார்களோ அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? தூங்குற நேரம் தவிர பாக்கிய நேரத்துலலாம் கண்டிப்பாக அது போட்டாகும். நீ பார்த்துருப்பீங்க, பிஷப் நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் பெருசாக என்ன தொங்குங்க இந்த இடத்துல? சிலுவை. இதுதான். ஏனென்றால் சிலுவையினுடைய துணையோடு தான் ஒரு மறை மாவட்டத்தை ஒரு ஆயர் ஆள முடியும், அந்த இயேசுனுடைய துணையோடு. அப்பொழுதுதான் சிறப்பாக மக்களை வழிநடத்த முடியும் என்பதனுடைய அடையாளமாக அந்த சிலுவையின் வழியாக வெற்றியை தேடி தந்த அந்த ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய நெஞ்சிலே அவர்கள் சிலுவையின் வடிவிலே சுமக்கின்ற பொழுதுதான் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ள முடியும், மக்களை மீட்க முடியும், பாவங்களிலிருந்து அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி இயேசுவோடு ஒப்புரவாக்க முடியும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் சிலுவையை நாம் நம்முடைய கழுத்திலே சில சமயங்கள் மாலையாக, ஜெபமாலை வழியாக நாம் அணிந்து கொள்கிறோம். எனவே இந்த சிலுவை என்பது துன்பத்தின் சின்னம் அல்ல இப்பொழுது, அது தோல்வியின் சின்னம் அல்ல இப்பொழுது, அது வேதனையின் சின்னம் அல்ல இப்பொழுது. காரணம், அது வெற்றியின் சின்னம், அது மகிழ்ச்சியின் சின்னம், அது மாட்சியின் சின்னம், அது நமக்கு மகிழ்வை தருகின்ற ஒரு சின்னம். காரணம், அதன் வழியாகத்தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு மன்னித்து நமக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அனைத்து வாழ்த்துக்கள் தப்பத்தை பெற்றுக் கொண்ட உள்ளத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவனது வாழ்க்கை பெறுவாராக.
ஆண்டவரே அனைத்து நிறைவான வாழ்க்கை பெறுவீராக. வல்லமையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவனது வாழ்க்கை பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் துணைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இவ்வழி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்றம் நீங்க என்னை கழுவியருடன் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி அருளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோ மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடவையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. எந்த நாவில்